ஒரு நாள் விளம்பரத்திற்காக 40 கோடியே 98 லட்சம் ரூபாய் செலவழித்ததுதான் 100 ஆண்டு பேசும் சாதனை என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியின் தவறுகளை எல்லாம் மறைத்து தமிழ்நாட்டு நாளேடுகள் ஒரேடியாக புகழ்வதற்கு காரணம் விளம்பரங்கள் தானா என்ற கேள்விக்கு திமுக தலைவர் கலைஞர் பதிலளித்துள்ளார். அதில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழக அரசின் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள விளம்பர விவரங்களை பட்டியலிட்டுள்ளார். சுதந்திர தின விழாவை ஒட்டி அரசுக்கு வேண்டிய நாளேடுகளில் முழுப்பக்க விளம்பரம், மறைந்த ராணுவ வீரர்களுக்கு முதலமைச்சர் 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தியதற்காக அரைப்பக்க விளம்பரம், சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா, திருவண்ணாமலை புதிய அரசு மருத்துவக் கல்லூரி தொடக்க விழா, திருவரங்கம் சட்டப்பள்ளி திறப்பு விழா, காவல்துறையினருக்கு முதலமைச்சர் பதக்கங்களை வழங்கும் விழா என ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான ஒரு வாரத்தில் மட்டும் விளம்பரத் தொகையாக அரசு செலுத்த வேண்டியது சுமார் 12 கோடியே 72 லட்சம் ரூபாய் என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிதியாண்டிற்கான செய்தி மற்றும் விளம்பரத்திற்கான நிதி ஒதுக்கீடு 49 கோடியே 45 லட்சத்து 91,000 ரூபாய் என்றுள்ள நிலையில் ஒரு வார கால விளம்பரத்திற்கே 12 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து துறைகளுக்கும் சேர்த்து விளம்பரத்திற்கான நிதி ஒதுக்கீடு 2012-2013 ஆண்டுக்கு 35 கோடியே 44 லட்சம் ரூபாய் என்பதை குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் 19 துறைகளின் சார்பில் ஓராண்டு சாதனை குறித்த ஒரு நாள் விளம்பரத்திற்காக செலவு செய்யப்பட்டது மட்டும் 40 கோடியே 98 லட்சம் ரூபாய் என்று கூறியுள்ளார். இதுவே 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைதானே என்றும் கலைஞர் வினவியுள்ளார். செய்தித்துறை சார்பில் விளம்பரம் செய்ய பொதுவாக ஆண்டு ஒன்றுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் தொகை 12 கோடி ரூபாய்தான் என்று கூறியுள்ள அவர், இந்த துறையின் சார்பில் ஓராண்டு சாதனை விளம்பரம் 16 கோடியே 64 லட்சம் ரூபாய் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு வார கால விளம்பர தொகையை இவ்வளவு என்றால் எந்த பத்திரிகையாவது இதை இழந்துவிட்டு அரசுக்கு எதிராக எழுதுவார்களா என்றும் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைகளை தயாரிக்க தமிழக கூட்டுறவு சங்கங்களுக்கு வாய்ப்பு அளிக்காமல் வெளிமாநிலங்களுக்கு வாய்ப்பு அளிக்க முயற்சிப்பது உண்மைதான் என்று அரசு ஆதரவு வார இதழான குமுதம் ரிப்போர்ட்டரில் வெளியான செய்திக்கு பதிலளித்துள்ள கலைஞர், இது பற்றி அதிமுக அரசிடமிருந்து எந்தவிதமான பதிலும் அளிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தபோது கிரானைட் சுரங்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த IAS அதிகாரி சகாயம்தான் தற்போது கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருப்பதால் இந்த வேட்டி சேலை தொடர்பான முறைகேடுகளையும் வெளிச்சத்திற்கு ஏன் கொண்டுவரக்கூடாது என்றும் திமுக தலைவர் கலைஞர் கேள்வி எழுப்பியுள்ளார்.